ஏன் தெரியுமா? நிறைய பேர் கையில கயிறு கட்டி இருக்கிறீங்க. கயிறு ஆண்டவர் அருவருக்கக்கூடிய ஒன்று. மூட நம்பிக்கைகள் ஆண்டவர் அருவருக்கக்கூடிய ஒன்று. தேங்காய் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று. எலுமிச்சம்பழம் சுத்தமா பிடிக்காது. அதுலயும் குங்குமம் வாய்ப்பே கிடையாது. இவற்றை எல்லாம் செய்கின்றோம். செய்துவிட்டு கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிற கடவுளின் மக்கள் என்று கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம ஆமா ஆமாங்கிறோம். இப்ப சொல்லுங்க, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிற கைகளில் கயிறு இல்லாத மக்கள் கடவுளின் மக்கள். ஆமென். யார் கையிலாவது இருக்கா கயிறு? பிரதர் அனுப்பிவிடட்டுமா? கத்திரிக்கோளோடு அனுப்பிவிடட்டுமா? கயிறு, அந்தோனியார் கயிறு, மாதா கயிறு, ஊரைய மாத்திர கதை. அந்தோனியார் கயிறு கட்டல, மாதா கயிறு கட்டல. அந்தோனியார் சிறுவத்துல கயிறு இல்ல, மாதா சிறுவத்துல கயிறு இல்ல. போலி இறைவாக்கினர்கள் நிறைய பேர் இருக்காங்க. போலி இறைவாக்கினர்கள் இதே ட்ரெஸ்ல சுத்துவாங்க. ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. நீங்கள் உஷாராக இருந்து கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். யாரிடமும் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவர் விரும்பாததை ஒருபோதும் செய்யாத மக்கள் தான் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிற கடவுளின் மக்கள். யாராவது உண்மையாவே மனசாட்சி படி நான் இதெல்லாம் நம்பவே இல்லை ஃபாதர், என் கையில கயிறும் கிடையாது, என் வீட்டுல எலுமிச்சம்பழமும் கிடையாது, அப்படியே இருந்தாலும் அது ஜூஸ் போடுறதுக்கு மட்டும்தான் அப்படின்ற மனநிலையில் இருக்கிறவங்க கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்போம். நீங்கள் பேறு பெற்றவர்கள். இதுதான் இறைவன் நமக்கு தருகிற